بسم الله الرحمن الرحيم عما يتساءلون அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ஒரு சிறந்த பணியை நம்மிடம் வாங்குவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். பொதுவாக இஸ்லாம் மார்க்கத்திலே மனிதர்களுக்காக சமுதாயத்திற்காக செய்கிற நன்மைகள் எல்லாம் ஒரு இபாதத்தாக வழக்கமாக கருதப்படும் என்பதை எனக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த காரியத்திற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய நன்மை. ஏன்னா அந்த கூலி அல்லாஹ்விடம் கிடைக்கிற கூலிக்கு நிகரான கூலி எதுவுமே கிடையாது. அது உங்க உள்ளத்தில் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தியாகம் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நிவாரண பணியில் ஈடுபடக்கூடியவர்களும் காசுக்காக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொள்ளையடிப்பதற்காக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திலே பொருள்களை வாங்கி பாதியை அவர்கள் சுருட்டிக் கொண்டு மீதியை கொடுத்து ஏமாற்றக்கூடியவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம அவ்வளவு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுல எந்த விதமான உலக ஆதாயமும் நமக்கு இல்லை. இதை உணர்ந்துதான் வந்திருக்கிறீர்கள். இதை தனியாக சுட்டிக்காட்ட வேண்டியது. அடுத்ததாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடையக்கூடிய நன்மைகள் என்னவென்று சொன்னால், தமிழக முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் நம்மை பற்றி ஒரு கசப்பு உணர்வு சமீப காலமாக அதிகமாக ஊட்டப்பட்டது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், முகநூலை துறந்தால் முஸ்லிம் அல்ல பாகிஸ்தானுக்கு போக தகுதியானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளை ரொம்ப ஒரு கொடூரமானவர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பணியில நாம ஈடுபடுவதன் மூலமாக அந்த மக்களிடத்தில் இந்த கசப்பு நீங்குகிறது. இவங்க வெறுக்கத்தக்கவர்கள் இல்லை. நம்ம ஒரு மாத காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தோமே, அதோட ஒரு செகண்ட் நடந்து போச்சு. இவ்வளவு பிரச்சாரம் பண்ண ஈடுபடல, காது கொடுத்து கேட்கல. இவ்வளவு பிரச்சாரங்கள் செய்த பிறகு அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க முஸ்லிம் தீவிரவாதிகள். அப்ப அந்த பிரச்சாரங்கள் மிகச்சிலரைத்தான் ஈர்த்ததை தவிர நாம் நினைத்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் சமூகத்தில் ஏற்படவே இல்லை. இப்ப ஏற்பட்டதா இல்லையா? முகநூலை துறந்தால், பேப்பரை துறந்தால், டிவியை திறந்தால் ஒரே முஸ்லிம் சமுதாயம் செய்கிற பணிதான். முஸ்லிம் அல்லாத மக்களே கேட்கிறார்கள். எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், இனி ஒரு பள்ளிவாசலை நம்ம இடிக்க மாட்டோம், இடிக்க விட மாட்டோம், நாளைக்கு நமக்கு தங்குவதற்கு உதவுகிறது, கேட்டா நாளைக்கு நம்ம தங்குவதற்கு உதவுகிறது என்று சொல்லி கமாண்ட் போடுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இது ஒரு பெரிய நன்மை. உலகத்தில் நம்ம கண்கூடாக ஓரிரு நாளில் பெற்ற நன்மை. அடுத்த நன்மை என்னவென்று சொன்னால், இதை ஒட்டி வரக்கூடிய நன்மை. இந்த கசப்பு நீக்கிறது என்று சொன்னால், ஏன் இப்படி இவர்கள் பணி செய்கிறார்கள்? அரசு செய்யவில்லை, அதிகாரிகள் செய்யவில்லை, வேற வேற சமய ஆன்மீக குருமார்கள் செய்யவில்லை, இந்துவர்களுடைய சாமியார்கள் செய்யவில்லை, கிறிஸ்துவ பாதிரிகள் எல்லாம் வெள்ள உடை உடைத்து ஏழை மக்கள்கிட்ட போய் மதமாற்றம் செய்வதற்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் இப்ப காண சேர்த்துல இறங்க தயாராக, அழுக்கப்படாமல் பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப உயிரை கொடுத்து தியாகம் செய்ய தயாராக இல்லை. இவர்கள் மாத்திரம் ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைப்பார்கள். அந்த மக்கள் உள்ளத்தில் கசப்பு நீங்கிய பிறகு இவர்கள் மாத்திரம் எப்படி செய்கிறார்கள் அதை எழுதுறாங்க. இது செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு. அதுதான் முகமது நபி. முஸ்லிம் அல்லாத மக்கள் பதிவு போடுகிறார்கள். இப்படி எல்லாம் இவர்கள் செய்வதை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. அவர்தான் முகமது நபி. அப்ப அவர்தான் கூட்டம் கூட்டமா வந்துடும். தமிழக முதல்வர் சொல்கிறார், முஸ்லிம் அமைப்புகள் இன்னைக்கு பணி செய்ய நம்ம பேரை சொல்லாவிட்டாலும் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் அமைப்புகள் செய்கிற இந்த பணிகள் எல்லாம் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. அவர்கள் எந்த ஆண்டவனை நம்புகிறார்களோ அந்த ஆண்டவனிடத்தை கூலிக்காகத்தான் செய்கிறார்களே. இதை விட ஒரு நற்சான்று என்ன வேணும்? மக்கள் மத்தியில முதல்வர்ல இருந்து கீழே உள்ள வரைக்கும், குப்பல்ல இருந்து சுப்பல் வரைக்கும் அத்தனை மக்களுடைய உள்ளங்கள்லயே ஒரு நல்ல மாறுபாங்க. அல்லாவுக்காக செய்யறாங்கல்ல, கடவுளுக்காக செய்யறாங்கல்ல, உணவு துன்பங்களை தாங்கி கொண்டு செய்யறாங்கல்ல, இந்த நானும் முஸ்லீம் ஆகிவிடுவேன் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். வெளிநாட்டில் தான் போடுகிறார்கள். நாங்கள் இந்தியாவில் இருந்தால் இந்த கூட்டத்தில் சேர்ந்து முஸ்லிமா ஆகிவிடலாம்.
இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் இருந்து வெளியூர்களில் இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை கொச்சையாக முகநூலில் எழுதி கொண்டிருந்தார்களே, அவர்கள் இந்த நிமிடம் முதல் எங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொண்டோம், ஒவ்வொருவரும் ஜமாத்தில் கவி ஜமாத்தில் நிதி அனுப்புவது என்று எழுதுகிற அளவுக்கு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். அடுத்த நன்மை ஒன்று கசப்பு நீங்குகிறது, இரண்டாவது இஸ்லாமிய நோக்கி அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அடுத்த நன்மை என்ன? இந்த சங்பரிவாரத்தினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய முஸ்லிம் எதிர்ப்பையே மூலதனமாக வைத்து நம்மை பற்றி தவறாக சித்தரித்து அதையும் தங்களுக்கு ஆதாயமாக ஆக்கிக் கொண்டு வளரலாம் என்று நினைக்கிறார்களே, வளர்ந்து நிற்கிறார்கள் வட இந்தியாவில். அதற்கான அடித்தளத்தை இங்கே போட்டுக் கொண்டிருந்தார்கள். இனி தூள் தூளாக முழுக்கப்பட்டு விட்டார். கேட்கிறாங்க, எல்லாம் கேட்கிறாங்க, எங்க எச்சராக எங்க தமிழிசை எங்க கேட்கலாம். பாத்தீங்கன்னா தமிழிசை காணாம மாடுகள் செத்த மாடுகளை காப்பாற்றுவதாக இருந்தால் இவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுற அளவுக்கு மனிதனை காப்பாற்ற வரமாட்டார்கள், மாட்டுக்கு பிரச்சனை என்றால் இவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் படத்தை எல்லாம் போட்டு அந்த மக்கள் கிண்டல் பண்ணுற அளவு நிலைமை ஏற்படுது என்று சொன்னால், நாளைக்கு இந்த சங் பரிவாரம் தடை எடுக்குமா? இந்துக்கிட்ட போக முடியுமா? இந்துக்கிட்ட சொல்லி முஸ்லிம்கள் நமக்கு எதிரி காட்ட முடியுமா? தீவிரவாதிகள் பிரச்சாரம் ஏற்படுமா? முந்தைய நம்ம செஞ்சிருக்கணும். சுனாமி நேரத்தில் இதை விட அதிகமாக சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது பல மடங்கு இதோட ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமானது. அங்க போய் பணி செஞ்சோம், குணத்தை எல்லாம் எடுத்தோம், மாறி போன நிலையில் எடுத்தோம், மருத்துவமாக நடத்தினோம், பலவிதமான காரியங்கள் செய்தாலும் அப்போ ஊடகங்கள் முஸ்லிம்களுடைய எந்த ஒரு சேவையும் சொல்லல. முகநூல்கள்லாம் இல்ல, பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, இதெல்லாம் இல்லாத காரணத்தினால இதை விட பெருசா செஞ்சோம், சேரல. அதான் அந்த காரணத்தை ஏற்படுத்தி வசதிகளை ஏற்படுத்தி அதை விட சின்ன அளவில் செய்கிறோம். மற்றவர்கள் அதிகம் செஞ்சாலும் சுனாமியோட ஒப்பிட்டால் கம்மி. ஆனால் இவ்வளவு பெரிய செய்தியை மக்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறார்கள் சொன்னால் எல்லா கசப்பை நீக்கிறது ஒண்ணு, இஸ்லாத்தோடு இணைவதற்கான வாசல் திறப்பது ஒண்ணு, சங் பரிவாரம் டோட்டலாக தொடங்கி இனிமே எங்கேயும் வந்து இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் கொள்வதற்கு இவங்க தான் பயன்படுத்தலாம். இந்த சங் பரிவாரத்தில் மேல இருக்கிறவனா கலவரம் செய்யுமா? உயர் சாதிக்காரன் செய்வானா? இந்த அடித்தட்டு மக்களை தான் தூண்டிவிட்டு கலவரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இவன் இன்னும் போக மாட்டான், தூண்ட கூட அவனை அடிப்பான் என்கிற அளவுக்கு நிலைமை என்ன செய்து மாறி பாப்பாங்க. எப்படி தண்ணீர் வந்து சேற்றில் வந்து குற்ற மழையில இது இருந்தா வரணும், காலையில் டிராக்டர் நிற்கிறாங்க நினைக்க மாட்டானா? அப்ப இதெல்லாம் மக்கள் மனதை வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக மக்களுடைய வறுமையையும் பலவீனத்தையும் பயன்படுத்திக் கொண்டு இந்த மிஷினரிகள் சில மத மாற்றங்களை தவறான முறையில் செய்து கொண்டிருந்தார்கள். குடிசைன்னா அங்க போய் விடுவது, வாங்க ரூபா தரணும், கல்வி தரணும், மருத்துவம் தரணும், நோயாளிகிட்ட போய் கேட்கிற மதம் மாறியா ஃப்ரீ, உனக்கு மதம் மாறினா கட்டணம் என்று தங்கள் மருத்துவமனைகளை எல்லாம் மத மாற்றத்திற்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மத மாற்றத்திற்கும் பயன்படுத்தினார்களே. அதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் மக்கள். சாதாரண நேரத்தில் வந்து ரூபா தர்றாங்க, ஆனா மதம் மாற்றத்தினாங்க நெருக்கடியான காலத்தில் வந்து தர்றாங்க, எது எதிர்பார்க்க போயிட்டு இருக்கிறாங்க. மதம் மாற்றத்தை நீ தரல, நீ மதம் மாறினா தான் உனக்கு சோறு தருவேன், மதம் மாறினா தான் நிவாரணம் தருவேன், மதம் மாறினா தான் உன்னை கவனிப்பேன், மதம் மாறினதுக்கு 3 மடங்கு, மதம் மாறாட்டி 1 மணிக்குள்ள சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டு மக்களை சேவை செஞ்சு போயிட்டு இருக்கான். இவன் எங்க அவன் எங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டானா? இனிமேல் இந்த மிஷினரிகள் நாம் போய் மதம் மாற்றம் சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க, அது அடிபட்டு அது 4வது கிடைக்கக்கூடிய. அப்ப நம்ம களத்துல நம்ம மட்டும் இருக்கோம். தாவாங்கிற களத்துல வந்து இஸ்லாம் மாத்திரம் தான் நிற்கும். சொல்லி ஒன்றும் அழகு புத்த மதத்தில் இறங்கினானா, சீக்கிரம் இறங்கினாங்களா, கிறிஸ்தவர்கள் இறங்கினாங்களா, மதத்துடைய தலைமை பீடங்களோ அவங்களுடைய பெரிய பெரிய சர்ச்சைகள் இறங்கியிருக்கிறதா? இல்ல. அப்ப அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு நல்ல மார்க்கம், நல்ல மக்கள், நல்ல சமுதாயம், இது மாத்திரம் தான் நல்ல மக்கள் என்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினாலே 4வது நன்மை பிளஸ் அல்லாத கூலி. இந்த 5 நன்மைகள் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த 5 நன்மைகள் நமக்கு கண் முன்னாடி உலகத்தில் 4 நன்மை அடைகிறோம். மறுமையில மகத்தான கூலி கிளாஸாக இருந்தால் இதற்கான கூலியை வந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிற வேற பெருமைகள் செய்யவில்லை என்பதாக இருந்தால் கூலியும் மகத்தானதாக கிடைத்துவிடும். இதை புரிந்து நம்ம களத்தில் இறங்கினோமையானால் சோதனை வராது, கையில ஆக மாட்டோம். ரொம்ப ஜாலியா அப்படி நினைப்பு வராதிங்க. பெரிய விஷயம் கிடைக்கும், சின்னதா மறந்து போயிடும். நாம் பெரிய ஆதாயத்தை 5 விதமான ஆதாயங்களை அடைய இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது
எந்த கஷ்டமும் ஒரு சிறிதாக ஆகிடும். இதை உணர்ந்து தீவிரமாக பணியாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய கொடுத்துவானாக சொல்லுவாங்க.